அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு மனிதன் 70 வருடங்களாக உலக ஆசைகளை எல்லாம் விட்டுட்டு மலை உச்சியில் இருக்கிற ஒரு சின்ன அறையில இறைவனை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கிறாரு. அவரோட வாழ்க்கையில ஃபுல்லாவுமே அவரு இறைவனை வணங்குறத தவிர வேற எந்த வேலையுமே அவர் பார்த்தது கிடையாது. ஊர் மக்கள் அவரை இறைநேசர் அப்படின்னு தான் ரொம்ப கொண்டாடுறாங்க. அவரோட பெயர் தான் பர்சீசா. ஆனா அவரோட இறுதி முடிவு என்னாச்சு அப்படின்னா, 70 வருடமா இறைநேசரா இருந்த அவரு மகத்தாகும் தருவாயில இறைவனை நிராகரித்தவனா, அதாவது காஃபீரா இந்த உலகத்தை விட்டு பிரியிறாரு. எப்படி இது சாத்தியம்? ஒரு மனிதனோட 70 வருட வணக்க வழிபாடுகளையும் ஷைத்தான் எப்படி வெறும் சில நாட்கள்ல சுக்குநூறா உடைச்சான். இது வெறும் கட்டுக்கதை கிடையாது. புகழ்பெற்ற மார்க்க அறிஞர்களான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்பட்டு மற்றும் பல சகாபாக்கள் அறிவிக்கப்பட்ட இமாம் இப்னுல் கசீர் அவரோட நூல்ல தஃப்சீர் இப்னு கசீர் அந்த நூலிலையும், இமாம் இப்னுல் ஜவுசி அவரோட நூலான தல்பீஸ் இப்லீஸ் நூல்லையும் பதிவு செய்யப்பட்ட பனு இஸ்ரேலர்களின் உண்மையான வரலாற்று நிகழ்வு. மனிதனோட மனதுக்குள்ள இருக்க இருண்ட பக்கங்களையும் ஷைத்தானோட நுட்பமான சதிகளையும் இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாம். பனு இஸ்ரேல் சமுதாயத்துல 3 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு முக்கியமான போருக்காக போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு கவலை. அவங்களோட இளைய சகோதரி நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அவங்கள யாரிடம் பாதுகாப்பாக விட்டு செல்வது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. ஊரில் உள்ள அனைவரையும் விட 70 வருடங்களாக இறைவனை மட்டுமே வணங்கி வரும் பர்சீசாவிடம் விட்டால் அவள் பாதுகாப்பாக இருப்பாள் அப்படின்னு அவங்க 3 பேரும் முடிவெடுத்திருப்பாங்க. அவங்க பர்சீசாவிடம் போயிட்டு ரொம்ப கெஞ்சினாங்க. முதல்ல பர்சீசா கடுமையாக மறுத்தாரு. பெண்களின் சகவாசம் எனக்கு வேண்டாம், ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விடுவான், என் இறைவனை வணங்குவது மட்டுமே என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தியிருப்பாரு பர்சீசா. ஆனா ஷைத்தான் இப்பதான் தன்னோட முதல் அடியை இங்கே எடுத்து வைக்கிறான். பர்சீசாவின் மனதிற்குள்ள மெல்லிய குரல்ல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். அவங்க எவ்வளவு நல்ல காரியத்துக்கு போறாங்க, நீ அவங்களுக்கு உதவலைனா வேற யாரு உதவி செய்வாங்க, இதுவும் ஒரு நல்ல செயல் தானே அப்படின்னு ஷைத்தான் பர்சீசாவோட மனதை குழப்பிருப்பான். இறுதியில பர்சீசா ஒப்புக்கொண்டாரு. ஆனா ஒரு நிபந்தனை, அந்த பெண் ஆசிரமத்திற்கு வெளியே உள்ள ஒரு சிறிய அறையில் தங்க வேண்டும்னு. பர்சீசா தினமும் உணவை சமைத்து தன்னோட ஆசிரமத்தின் வாசல்ல வச்சுட்டு போவாரோ, அந்த பெண் எடுத்து செல்ல வேண்டும்னு, எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு பர்சீசா அந்த 3 சகோதரர்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. சகோதரர்களும் நிம்மதியா பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க. ஷைத்தான் பர்சீசாவிட்ட வர்றான். பர்சீசா, நீ உணவை வெளியே வைப்பதா அந்த பெண் வெளியே வரும்போது மற்ற ஆண்களின் பார்வை அவள் மீது பட வாய்ப்புள்ளது. நீயே அந்த உணவை அவளது அறையின் வாசலில் வைத்து விட்டு வந்துவிடு, அதுவே சிறந்த பாதுகாப்பு அப்படின்னு ஷைத்தான் பர்சீசாட்ட சொல்றான். இது நியாயம்தானே அப்படின்னு நினைச்ச பர்சீசா உணவை அவளோட வாசல்ல வைக்க தொடங்கினாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஷைத்தான் மீண்டும் பர்சீசாட்ட வரான். நீ உணவை வைத்து விட்டு அமைதியாக வெளியே வந்து விடுகிறாயே, அவள் தனியாக பயப்படுவாள் அல்லவா, குறைந்தபட்சம் வாசலுக்கு வெளியே நின்று அவளிடம் நலம் விசாரிக்கலாம்ல அப்படின்னு பர்சீசாட்ட ஷைத்தான் சொல்றான். கதவுக்கு வெளியே நின்று பேச தொடங்கினார் பர்சீசா. பேச்சு நீளமாகிறது. கதவுக்கு வெளியே நிற்பது சரியல்ல, கதவை திறந்து முகத்தை பார்க்காம பேசு அப்படின்னு ஷைத்தான் பர்சீசாட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அறைக்குள் சென்று அமர்ந்து பேசினால் என்ன தவறு, நீதான் மிகப்பெரிய இறைநேசனாயிற்றே, உன்னை யார் வழி கெடுப்பார் அப்படின்னு அவரோட பர்சீசாவோட ஈமான் மீதே அவருக்கு அதீத கர்வத்தை ஏற்படுத்தினா ஷைத்தான். பர்சீசா அறைக்குள்ள போறாரு. இருவரோட பார்வைகளும் சந்திக்குது. தனிமை, இளமை மற்றும் ஷைத்தானின் தூண்டுதல். 70 வருட கட்டுப்பாடுகள் சுக்குநூறா உடைஞ்சு செதறி போச்சு. அவரு அந்த பெண்ணோட விபச்சாரம் செய்யறாரு. உலக ஆசைகளை துறந்த பர்சீசா ஷைத்தானோட வலையில முழுமையா சிக்கிட்டாரு. சில மாதங்கள்ல அந்த பெண் கர்ப்பமாறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. விபச்சாரம் முடிஞ்சதும் பர்சீசாவோட கண்கள்ல மூடி இருந்த மாயத்தர விலகுச்சு. அவரு பயத்துல நடுங்கி போனாரு. அவரோட 70 வருட நல்ல பெயர் என்ன ஆவதுன்னோ, அந்த சகோதரர்கள் திரும்பி வந்தா அவரை கொன்று விடுவாங்கன்னோ அவர் ரொம்ப பயந்தாரு. அப்போது ஷைத்தான் ஒரு நண்பனை போல அவர்கிட்ட வந்தான்.
பர்சீசா பயப்பட வேண்டாம், சகோதரர்கள் வருவதற்குள் அந்த குழந்தையை கொன்று புதைத்து விடு, யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஷைத்தான் பர்சீசாட்ட சொல்றான். பாவத்தை மறைக்க பர்சீசா அந்த பச்சிலம் குழந்தையை ஈவு இரக்கமின்றி கொன்று புதைச்சிடுறாரு. மீண்டும் ஷைத்தான் வரான். குழந்தை இறந்து விட்டதே அப்படின்னு அந்த பெண் அழுது கொண்டே இருப்பாங்க. அவன் அண்ணன்கள் வந்தா கண்டிப்பா அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க, அவங்களையும் கொன்னு புதைச்சிரு, அவங்க வரும்போது அவங்க நோயில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிருன்னு ஷைத்தான் பர்சீசாட்ட சொல்றான். ஒரு பாவம் மற்றொரு பாவத்திற்கு வாசலை திறந்தது. பர்சீசா தன்னை கண்மூடித்தனமாக நம்பின அந்த பெண்ணையும் கொன்னு புதைச்சிடுறாரு. அவங்களோட உடலை ஒரு பெரிய பாறை கடியில கதவின் வலதுபுறமாக புதைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி மீண்டும் இறைவனை வணங்குது போல உட்கார்ந்துருவாரு. போருக்கு போன சகோதரர்கள் வெற்றியோட திரும்பி இருப்பாங்க. நேரா பர்சீசாட்ட வந்து தன்னோட தங்கை எங்க அப்படின்னு கேட்பாங்க. பர்சீசா பொய் கண்ணீர் வடிச்சாரு. உங்க தங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு இடத்துல அமைக்கப்பட்டிருந்த போலியான ஒரு கபரை அவங்க 3 பேத்துக்கும் காட்டியிருப்பாரு. சகோதரர்கள் அழுதுட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. ஆனா ஷைத்தானோட உண்மையான திட்டம் இப்பதான் தொடங்குச்சு. அன்னைக்கு நைட்டு அந்த 3 சகோதரர்களின் கனவுலையும் ஷைத்தான் ஒரு வழிபோக்கனை போல வந்தான். பர்சீசா உங்களை ஏமாற்றி விட்டான், அவன் உங்கள் தங்கையோட விபச்சாரம் செய்து பிறந்த குழந்தையையும் அவளையும் கொன்று புதைத்து விட்டான். நம்பவில்லை என்றால் அந்த அறையின் கதவுக்கு வலதுபுறம் உள்ள பாறையை தோண்டி பாருங்கள், உண்மையான உடல்கள் அங்கே இருக்கும் அப்படின்னு அவங்க 3 பேர்த்தோட கனவுலையும் சொல்லிட்டு மறைஞ்சு போயிருப்பான் ஷைத்தான். காலையில எந்திரிச்சதும் 3 பேரும் தங்களுக்கு ஒரே மாதிரியான கனவு வந்ததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. வேகமா போய் பர்சீசா அடைத்து வைத்திருந்த அறையின் வலது புறத்தை தோண்டினாங்க. அங்க இரத்த வெள்ளத்துல அவங்களோட தங்கையும் பச்சிலம் குழந்தையும் பணமாக கிடந்திருப்பாங்க. ஆத்திரம் அடைஞ்ச சகோதரர்களும் ஊர் மக்களும் பர்சீசாவை இழுத்துட்டு போறாங்க. அவரோட முகமூடி கிழிஞ்சிருச்சு. மன்னரோட உத்தரவுப்படி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. பர்சீசா தூக்கு மரத்துல ஏற்றப்பட்டாரு. அவரோட உயிர் பிரிய சில நிமிடங்களே இருந்துச்சு. அப்போ யாருக்கும் தெரியாம ஷைத்தான் பர்சீசாவின் முன்னாடி நேர்ல வந்தான். பர்சீசா, 70 வருடங்களாக உன்னை எப்படியாவது வழி கெடுக்கணும்னு நான் செஞ்ச சூழ்ச்சி தான் இது. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நான் தான். இப்போது என்ன தவிர உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ மட்டும் என்ன இறைவன் அப்படின்னு ஏத்துக்கிட்டு எனக்கு ஒரு சஜதா செய், உன்னை இங்கிருந்து தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஷைத்தான் பர்சீசாட்ட சொல்றான். உயிர் பயத்துல இருந்த பர்சீசா தன்னை இத்தனை காலம் படைத்து பாதுகாத்த அல்லாவை நிராகரித்து விட்டு ஷைத்தானுக்கு சஜ்தா செய்யறாரு. பர்சீசா சஜ்தா செஞ்ச மறுகணமே ஷைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ் இதை பற்றி தன்னோட திருமறையான குரான்ல சூரா அல் ஹஷர் 59 அத்தியாயத்துல 16வது வசனத்துல இதை ரொம்ப துல்லியமா பதிவு செய்யறான். இவர்களின் உதாரணம் ஷைத்தானின் உதாரணத்தை போன்றது. அவன் மனிதனிடம் நீ இறைவனை நிராகரித்து விடு, காஃபீர் ஆகிவிடு அப்படின்னு கூறுறான். மனிதன் நிராகரித்தவுடன் ஷைத்தான் கூறுகிறான், நிச்சயமாக நான் உன்னை விட்டு விலகி கொண்டேன், அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கு நான் பயப்படுகிறேன். ஆம், ஷைத்தான் பர்சீசாவை நற்றாற்றில் கைவிட்டு சென்றான். பர்சீசா இறைவனை நிராகரித்த ஒரு காஃபீராக, விபச்சாரியாக, கொலையாளியாக தூக்குல தொங்கினாரு. 70 வருட இபாதத் ஒரே ஒரு சின்ன சர்க்கல்லால அழிஞ்சு சாம்பலாச்சு. பர்சீசா இவரோட கதை நமக்கு உணர்த்துறது என்னன்னா, நாம நிறைய தொழுதுட்டோம், நிறைய குரான் ஓதிட்டோம், நம்ம நோன்பு வச்சுட்டோம், நம்ம புனித ஹஜ்ஜை மேற்கொண்டுட்டோம், நம்ம நிறைய தர்மம் செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸோட, அதாவது கர்வத்தோட எப்பவுமே நம்ம இருக்கக்கூடாது. பாவங்களோட வாசலை நம்ம எப்பவுமே சின்னதா கூட திறந்து வைக்க கூடாது. ஷைத்தானோட அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றாமல் இருக்க அல்லாஹ்வை ஒவ்வொரு நொடியும் நம்ம வணங்கிட்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட எல்லாத்தோட ஈமானையும் பாதுகாத்து இறுதி மூச்சு வரை நம்மளை நேர்வழியில நிலைநிறுத்த செய்வானாக. ஆமீன். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.